Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு யூடியூபர்கிட்டேருந்து. மதுரையிலேருந்து ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா நான் எப்போவுமே வந்துட்டு கேமரா ஸ்டாண்ட் அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. நார்மலாக காருக்குள்ளே வைக்கிற ஒரு கேமரா ஸ்டாண்டை வச்சு அதில் மொபைலை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம உங்கள் கூடயே சேர்ந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். அதான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பெரிய ரிங் லைட்டு. ஸோ இதுதான் எனக்கு வந்து கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க. அந்த குட்டி சப்ஸ்கிரைபருக்கு ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து எனக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி கிஃப்டாக வரும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ஜீசஸ் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷம். ஸோ தேங்க்யூ அகெயின். இது வந்து 15 இன்ச் எல்இடி ரிங் லைட்டு. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. மல்டிபிள் டைனமிக் ஆர்ஜிபி லைட்டிங் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. கீழே அது என்னன்னு எனக்கு தெரில, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆர்ஜிபி கலர்ஸோடு இருக்கும், 360 டிகிரியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அதெல்லாம் எம்டி பாக்ஸ் தான். ஒரே ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து ஏதோ இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தா ஸ்டாண்டு, இந்த எல்இடி லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. இது எனக்கு நிஜமாக முன்ன பின்ன நான் பார்த்தது கூட கிடையாது. டிக்டாக்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் வந்து இப்படி நான் கையில் தொட்டு பார்த்தது கிடையாது. யார் யூஸ் பண்ணியும் நான் பார்க்கல. இப்போ தான் நான் உங்கள் கூட சேர்ந்து இதை வந்து அன்பேக் பண்ணுறேன். ஓகே, இதை எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாமா என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உங்களால் தான் வந்துட்டு யூடியூப்பில் வந்து நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வருது அப்படிங்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். அடுத்து இதுதான் இந்த ரிங் லைட்டு. சுற்றியும் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நடுவில் கேமரா ஸ்டாண்டு, சுற்றியும் அந்த லைட் வந்து கிளாஸில் இருந்துச்சு. அப்புறம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணணுன்னு மட்டும் தெரியும். நல்லா இழுத்துட்டு இந்த கேமரா ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு நல்லா டைட்டாக இருக்குது அந்த ஹோல்டர். அப்புறம் கீழே நிறைய பட்டன் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். நடுவில் ஒரு பால் இருந்துச்சு, சில்வர் பால் இருந்துச்சு. அந்த இடத்துல பிடிச்சி இப்படி சுற்றும் போது அந்த லைட் வந்து எல்லா பக்கமும் போச்சு. ஸோ நம்ம நின்றுட்டு எடுக்கிறோம், இல்லை வந்து என்ன மாதிரி கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பக்கமாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டில் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதை வந்து கொடை மாதிரி விரித்து பின்னாடி பக்கமாக திருப்பணும் அப்படி சொல்லிட்டு. நல்லா விரிச்சிட்டு பின்னாடி அப்படி தலைகீழாக திருப்பினீங்கன்னா தான் அந்த ஸ்டாண்ட் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரும். அதில் நிறைய நாப்ஸ் கொடுத்துருந்தாங்க லூஸ் அண்ட் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் லூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹைட்டு நம்ம நிற்கிற அளவுக்கு ஹைட் கூட போகும்னு நினைக்கிறேன். நான் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஹைட் ஓகே. டேபிளில் வச்சு நான் கிராஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹைட் ஓகே. அதில் வந்துட்டு இந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ டைப்பில் லாக் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு அப்படி சுற்றிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்க்ரூ வந்து கீழே போயிட்டு அப்படி லாக் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படி லாக் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாப் இருக்குது. அதையும் வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சுற்றுது எல்லா பக்கமும். பட் வந்து கீழே விழுகாது. அதுக்கு தான் இந்த பால் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணியாச்சு. எல்லாமே நான் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வேணுங்கிற பக்கத்தில் திருப்பிட்டு நான் இப்படி கீழே ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏன்னா கீழே தானே நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் வந்துட்டு மொபைல் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இதுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இந்த பின் எப்படின்னா டேரெக்டாக நம்ம சுவிட்ச் போர்டில் ப்ளக் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த மொபைல் அடாப்டர் இருக்கு இல்லையா, அதில் மாட்டிட்டு இதை தான் கொண்டு போய் சுவிட்ச் போர்டில் ப்ளக் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி ஃபோனில் வந்து அடாப்டர் இருந்துச்சு அப்படின்னா ஃபோனில் பென்ட்ரைவ் மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் கனெக்ட் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ ஸ்விட்ச் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்க்கலாம் எது ஆனுன்னு தெரியல. இதுதான் ஆன். அப்புறம் எடுத்தோடனே நிறைய கலராக வந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இது ஸ்டெடியாக ஒரு கலராக எப்படி நிற்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. அதனால் எல்லா பட்டனையும் மாற்றி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லா கலரும் வருது. ஆர்ஜிபி கலர்ஸ்னால் ரெட், க்ரீன், ப்ளூ அப்படி தானே ஆர்ஜிபி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர்ஸ் வருது. அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ கலர், அப்புறம் க்ரீன், நம்மளோட பர்பிள் கலர், வயலட் எல்லா கலருமே இருக்குது. ஆர்ஜிபி கலர்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஆர்ஜிபி கலர்ஸை மிக்ஸ் பண்ணுனா என்னென்ன கலர்ஸ்லாம் வருமோ அது எல்லா கலருமே வருது. ஸோ இதில் வந்து ரீல்ஸ் வீடியோலாம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இந்த ஒயிட் லைட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
அப்புறம் இந்த கலர்ஸும் நல்லா தான் இருக்குது. க்ரீன் அண்ட் ரெட் அழகாக இருக்குது. இதில் வந்து பிரைட்னஸ் இந்த ஒயிட்டை வச்சுட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பிரைட்டாக நல்ல பிரைட்டாக வேணும்னாலும் பிரைட்டாக வச்சுக்கலாம், இல்லை கம்மி பிரைட்னஸ் வேணும்னாலும் கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பட்டன்ஸ் இருக்கனால நான் மாற்றி மாற்றி கண்டதெல்லாம் அமுத்திட்டுருக்கேன். எதுன்னு இன்னுமே எனக்கு ப்ராப்பராக தெரியல. யூஸ் பண்ண தான் தெரியும் ஒவ்வொரு பட்டனும் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நடுவில் வந்துட்டு நடுவில் இருக்கிறதும் அப்படி தான் 360 டிகிரியில் வளைச்சிக்கலாம். கேமரா பண்ணிவிட்டு அந்த கேமராவை நீங்கள் எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு இதை வந்து இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, நான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம்ல, ஸோ நியூ இயர் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அங்கே கொண்டு போய் நான் ஜீசஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் வைக்க போகிறேன். ஏன்னா லைட்டிங் நல்லா இருக்கும்ல. இந்த பர்பிள் கலர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பட் வீடியோவில் கம்மியாக தான் தெரியுது. இதில் ப்ளூவும் க்ரீனும் மட்டும் மிக்ஸ் ஆகிட்டு வருது. இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் செட்டப் பண்ணணும். அந்த குடில் செட்டப்பு, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் நம்ம பண்ணோம்ல. ஸோ அது முன்னாடி கொண்டு போய் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எதுக்குன்னா அதுவே ஃபுல்லாக நல்லா டெக்கரேட்டிவாக கிளிட்டர்ஸோடு இருக்குது. இதில் இந்த லைட்டும் கொண்டு போய் வச்சு ஷூட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து நான் வெளியே இருந்து உங்களுக்கு லைட்டையும் சேர்த்து எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த லைட்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் எடுப்பேன். அதெல்லாம் எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் கேமரா ஸ்டாண்ட் எப்படி வச்சுருந்தேன், எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லோக்கலாக நான் எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேமரா இல்லை, ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமையே நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். யூடியூப் வந்துட்டு இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு எதுவுமே சொன்னது கிடையாது. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.